பொதுவா டிடெக்டிவ்ஸ் தானே கில்லரை தேடி ஓடுவாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு டிடெக்டிவ கில்லர் ஓட விடுறான். எப்படின்னா டிடெக்டிவ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டி விட்டுறான். அப்புறம் டிடெக்டிவ் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக க்ளூஸை தேடி அலையிறாரு. கடைசியா கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா, அவன் ஏன் கொலை பண்ணான்னு சொல்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் டிடெக்டிவ் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய வீடை காட்டுறாங்க. இந்த ரூமில் இருக்கிற ஆளை பார்த்தாலே தெரியுது ரொம்ப வயசானவர்னு. ஏன்னா எல்லா முடியும் நரைச்சிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, ரத்தம் சொட்ட சொட்ட சில கறி துண்டை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தா மிக்சிலேருந்து வந்த லிக்விடை வச்சு படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அதே ரூமில் ஒரு குளிக்கிற தொட்டி இருக்கு. அது மேலே கேண்டில்ஸ்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் தொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னா தெரியல. ஒரு பலகையை வச்சு மூடி இருக்காங்க. இந்த ஓவியரோட பேரு யூகி. இவரை ஆர்டிஸ்ட்னே சொல்கிறேன். ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸானவர். இவரோட பெயிண்டிங்ஸ்க்காகவே ஒரு ஸ்டுடியோவே ஓப்பன் பண்ணிக்காங்க. அவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்குது. அது அவ்வளோ மக்களும் வந்து பார்த்துட்டு போவாங்க. இவரோட பெயிண்டிங்கில் சோகமும் பைத்தியக்காரத்தனமும் தான் இருக்கும். ஆனாலும் இவரோட பெயிண்டிங்ஸ்க்குனே ஒரு ஃபேன் குரூப் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வீட்டோட ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோனை எடுக்கிறாரு, ஆனால் பேசல. ஒரு சின்ன பொண்ணு தான் கால் பண்ணியிருக்கா. அவள் ஹலோ ஹலோன்னு சொல்கிறா. ஆர்டிஸ்ட் எதுவுமே பேசாமல் கட் பண்ணிட்டு போயிட்டனால அந்த சின்ன பொண்ணு சோகமாக உட்காந்துருக்கா. அப்போது லேடி வந்து அந்த சின்ன பொண்ணை குளிக்க போக சொல்கிறாங்க. இந்த பொண்ணு யார் என்னன்னு எந்த டீட்டெயிலும் இப்போதைக்கு சொல்லலை. இவனை பாருங்க, ஆர்டிஸ்ட் இருக்கிற இதே ஊரில் தான் இருக்கான். துணி கடையில் வேலை பார்க்குறவன். அவனோட ரூமில் தான் இப்போ இருக்கான். இவன் ரூமில் ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் இருக்கு. அவரோட ஃபேன் போல ரொம்ப சின்சியராக ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா துணிக்கடையில் பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். இவனை பற்றி இதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. அடுத்த சீனுக்கு போவோம். இவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சிஸ்டம்ஸை ஹேக் பண்ணுறதா இவனோட மெயின் வேலை. அதனால் இவனை ஹேக்கர்னே சொல்கிறேன். ஆல்ரெடி வாடகைக்கு இந்த வீடை காலி பண்ணிட்டு இப்போ இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறான். அதுக்கு தான் இப்போ திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கலீகு ஷிஃப்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹேக்கரோட ஃப்ரெண்டு ஹேக்கர் பேரை சொல்லி புது வீட்டுக்கு வந்ததுக்கு பார்ட்டி வைன்னு சொல்கிறான். அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் வெளியே வந்து, நான் எதுக்குடா உனக்கு பார்ட்டி வைக்கணும்னு கேட்குறா. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ, டிடெக்டிவ் ரைத்தா. நான் உங்களை சொல்லலைங்க, உங்கள் நெய்பரை சொன்னேன்னு அவன் சொல்ல, ஹீரோ திரும்பி ஹேக்கரை பார்த்து உன் பேர் ரைத்தாவான்னு கேட்குறான். அதுக்கு ஹேக்கர் ஆமான்னு சொல்ல, என்னோட பேரும் ரைத்தா தானே. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹீரோ ஒரு டிடெக்டிவ். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிடெக்டிவ் இல்லை, ப்ரைவேட் டிடெக்டிவ். ப்ரைவேட்டுங்கிறப்ப மோஸ்ட்லி வேவ் பார்க்குற கேஸ் மாதிரி தான் நிறைய வரும். ஹீரோவும் அதை தான் விரும்பி பண்ணுறான். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். அவனோட பேர் இருக்கிற லைட்டரையும் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ஒரு பெயின் அவன் எடுத்துகிட்டு வேலைக்கு கிளம்புறான். ஹேக்கர் இருக்கான்ல, அவன் ஹீரோ கிட்ட பேசும்போது ரொம்ப பம்மிக்கிட்டு தானே பேசினான். ஆனால் ஆஃபீஸில் கலீக்கிட்ட அது எப்படி அவனுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு தென்னாவட்டா பேசிகிட்டு இருக்கான். அவனோட பாஸ் வராரு. ஒரு சர்வரை ஹேக் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஹேக்கர் 5 நிமிஷத்தில் ஹேக் பண்ணி கொடுத்துட்றான். பெரிய ஆள் தாண்டா நீன்னு பாஸும் அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோவும் ஹேக்கரும் பக்கத்து வீடாகவே இருந்தாலும் ரொம்ப பேசினது கிடையாது. ஒரு நாள் ஹேக்கர் வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஹீரோ வாசலில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. ஹேக்கரையும் ட்ரிங்க் பண்ண கூப்பிட்றான். ஆனால் ஹேக்கர் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். ஹீரோ அவனை விடுறதா இல்லை, அவன் வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்து அவனையும் ட்ரிங்க் பண்ண வச்சிடறான். ஏன் இன்னும் திங்ஸ்லாம் இன்னும் பாக்ஸ்லேயே இருக்குன்னு ஹீரோ கேட்க, நான் அப்பப்போ வீடை மாற்றிட்டே இருப்பேன்னு ஹேக்கர் சொல்கிறான். மணி 12 ஆகுது. ஹீரோ கண்டினியூஸாக ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். ஹேக்கரு எப்படா இவன் இங்கேருந்து போவான்னு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக மணி 1:15 ஆகும்போது ஹீரோவோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது. ஒரு பொண்ணு ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறா. இந்த சவுண்டு ஹீரோக்கு கேட்கல, ஆனால் ஹேக்கருக்கு கேட்டுருது. உடனே ஹாப்பியாகி, உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க, உன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறான். வந்திருக்கிறது ஒரு பொண்ணு. கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. ஹீரோ ஹேக்கரோட வீட்டு கதவை திறந்து வெளியே வந்து யார் நீன்னு கேட்குறான். ஒரு கேஸ் விஷயமா ஹீரோவை பார்க்க ஆஃபீஸ் போனாலாம். ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரலையாம். ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட அட்ரஸை வாங்கிட்டு இங்கேயே வந்திருக்கதா சொல்கிறா. ஹீரோ அவளோட பேரை கேட்டுட்டு ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமானு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்கிறா. அப்படின்னா நாளைக்கு 10 மணிக்கு என்னோட ஆஃபீஸில் மீட் பண்ணுவோமான்னு ஹீரோ கேட்க, அவளும் ஓகே இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்தே பேசலை, கதவை பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தா. பார்க்க ரொம்ப டல்லாகவும் இருந்தனால ஹீரோ அவகிட்ட ஐயோ ஓகேன்னு கேட்குறான். அதுக்கு அவள் ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ போயிடுவான், நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு ஹேக்கர் நினச்சான்ல. ஆனால் ஹீரோ மறுபடியும் ஹேக்கர் வீட்லேயே உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அவன் தான் அட்ரஸ் கொடுத்தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததையும் சொல்கிறான். பேசி முடிச்சுட்டு ஹேக்கரை பார்த்து ஹீரோ சிரிக்க, நீ இன்னுமாட ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குன்னு ஹேக்கர் அப்பாவியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் ஒரு பொண்ணு. அவள் ஹீரோ வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ யாரோ அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியுது. திரும்பி பார்க்குற யாரும் இல்லை. மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் புயல் வேகத்தில் வந்து அவன் மேலே பாயிறான்.
அப்புறம் அவளோட பேகை மட்டும்தான் ரோட்ல இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறான். அட்மின் லேடி ஹீரோவை பார்த்ததும் ஒரு பேட் நியூஸை சொல்றா. அது என்னன்னா, நேற்று நைட்டு ஹீரோ பார்க்க வந்தால ஒரு பொண்ணு, அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். கொலை பண்ணதும் இல்லாம கில்லர் அவளோட லிவர் எடுத்துட்டு போயிட்டானா. லிவர் இருந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்டை வச்சிருக்கான். அந்த பேக்கெட்ல இருக்கிறது தண்ணியா. நம்ம இந்த கேஸ் எடுத்துக்க போறோமான்னு அட்மின் ரொம்ப ஆர்வமா கேக்குறா. ஆனா ஹீரோ வேணான்னு சொல்லிடுறான். காசு கொடுக்க வேண்டிய கிளையண்டே செத்து போயிட்டா, அப்புறம் இதுக்கு நம்ம இந்த கேஸ் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹீரோட ஆஃபீஸ்க்கே வந்துடுறாரு. செத்து போன பொண்ணு கடைசியா ஹீரோ வீட்டுக்கு தானே வந்தா, அதனால ஹீரோவை விசாரிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஆளுதான், அதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட கேஷுவலா தான் பேசுறான். இன்ஸ்பெக்டர் ஹீரோ போலீஸ் வேலையை விட்டுட்டு போனதை கிண்டல் பண்ணி பேசுறான். அப்புறம் ஹீரோ பணத்துக்காக இலிசிட் அஃபேரை வேவு பார்க்குற வேலையை பார்க்கறத சொல்லி நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்றான். நான் எப்பயும் போலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். இவங்க ஹீரோவை போக சொன்னாலும் அவங்களுக்கு ஹீரோ மேல சந்தேகம் இருக்கு. வேற எவிடன்ஸ் கிடைச்சிருந்தாலாச்சும் அந்த டைரக்ஷன்ல போயிருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு ஹீரோவை மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹீரோ அவனோட லைட்டரையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டான். ஆனா வாசல் கிட்ட வரும்போது தான் செல்போனை காணோன்னு தேட ஆரம்பிக்கிறான். செல்போனை தொலைச்சிட்டோம்னு நினைச்சான். ஆனா ஹீரோவோட செல்போனை ஹேக்கர் எடுத்துட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கே வரான். ஹீரோ நேற்று நைட்டு ஹேக்கர் ரூம்ல தானே ட்ரிங்க் பண்ணிட்டு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணான். அப்புறம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான் போல. ஹேக்கரு ஹீரோ ஆஃபீஸை கண்டுபிடிச்சு கதவை தட்டுறான். ஆனா யாருமே ஓபன் பண்ணல. அப்ப வாசல்ல அட்மின் லேடி தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹேக்கர் வாயடிச்சு போயிடுறான். அட்மின் லேடியோட அழகுல ஸ்லிப் ஆயிட்டான் போல. அவளை எழுப்பி ஹீரோவோட செல்போனை கொடுக்குறான். அட்மின் லேடியும் அவனை உள்ள கூட்டு காஃபிலாம் கொடுக்குறா. அங்க ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்கை பார்த்து நீங்களுமா ஆர்டிஸ்ட் ஃபேன்னு ஹேக்கர் கேட்க, ஓ நீங்களுமானு அட்மின் லேடி கேட்குறா. ரெண்டு பேரும் ஆர்டிஸ்டோட பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வரான். அவனும் ஆர்டிஸ்ட பத்தி பேசல ஜாயின் பண்ணிக்கிறான். அட்மின் லேடி ஆர்டிஸ்டோட ரீசன்ட் பெயிண்டிங்ஸ்லாம் முந்தி மாதிரி இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்கா. ஹேக்கரு இதாண்டா சாக்குன்னு அட்மின் லேடியோட அழக ரசிச்சிட்டு இருக்கான். இப்ப செத்து போனால ஒரு பொண்ணு, அவளோட வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் போய் எல்லார்கிட்டையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மாறு விஷயத்துல போய் போலீஸ்க்கு தெரியாம என்கொயரி பண்றான். இந்த கேஸ் நமக்கு வேணான்னு தான் அட்மின் லேடி கிட்ட சொன்னான். ஆனா இப்ப போலீஸ் அவன் மேல சந்தேகப்படுறாங்கன்னு தெரியவும் அவனாவே களத்துல இறங்கிட்டான். அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு அதை நோட்ஸை எழுதி வச்சதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஒரு லேடி ஹீரோவை கிராஸ் பண்ணி நடந்து போறா. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவனும் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றா போல. ஹீரோவோட பிசினஸ் இப்ப நல்லா இல்லைன்னு அவளே சொல்றா. அதனால என் கூட வந்து ஒர்க் பண்றியான்னு கேட்க ஹீரோ தேவையில்லைன்னு சொல்லிடுறான். சரி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ அபார்ட்மெண்ட்ல என்கொயரி முடிச்சிட்டான்ல, அடுத்து செத்து போன பொண்ணோட ஃப்ரெண்டை பிடிச்சி அவகிட்டையும் விசாரிக்கிறான். செத்து போன பொண்ணுக்கு ரீசெண்டா நிறைய அனானிமஸ் கால் வந்துச்சான். அவளே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தாலான்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்றா. அப்ப அவ ஹீரோவை பார்க்க வந்தது இந்த அனானிமஸ் கால்ஸை பத்தி பேசுறதுக்குதான்னு இப்பதான் ஹீரோக்கே தெரியுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவனோட வீட்டுல கேஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் சேரை விட்டு எந்திரிச்சு போனதும் அவனோட லைட்டரையும் பேனாவையும் க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அடுத்த சீன்ல போலீஸ்காரங்க வேகமா ஓடுறாங்க. ஒரு பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கா. சூசைட் கிடையாது, கில்லர் அவளை கொலை பண்ணி கிட்னியை எடுத்துட்டு தூக்குல தொங்க விட்டுட்டு போயிருக்கான். இது கில்லரோட 2வது கொலை. இப்ப இருந்து இது ஒரு சீரியல் கில்லர் கேஸா மாறுது. ஒரு போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு பேனாவை கொடுத்து இது அந்த பொண்ணு கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி கொடுக்குறா. இந்த பேனாவை பாருங்க, ஹீரோ வச்சிருந்தா அதே பேனா தான் இது. ஹீரோ சேர்ல இருந்து எந்திரிச்சு போனான்ல, கேஸை பத்தி ரெஃபர் பண்ண புக் எடுக்க போயிருப்பான்னு நினைச்சா பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இந்த பாரோட ரெகுலர் கஸ்டமர் போல. பார் ஓனரும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறாங்க. அப்ப டிவில 2வது மர்டரை பத்தின நியூஸ் வருது. ஹீரோ இந்த நியூஸை பார்த்து அந்த பொண்ணுக்காக பரிதாபப்படுறான். ஆனா அந்த பொண்ணோட பேரை கேட்டதும் பார் ஓனர் ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகுறான். ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க பார் ஓனர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மழுப்பி விட்டுறான். ஹீரோ பார்ல இருந்து அவன் வீட்டுக்கு போகும்போது போலீஸ் அவன் வீடை சுத்தி இருக்கிறத பாக்குறான். இப்பதான் நியூஸ்ல பார்த்தா 2வது மர்டர் நடந்தத. உடனே போலீஸ் இங்க வராங்கன்னா மறுபடியும் தன்னை விசாரிக்கதான்னு ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆறதுக்காக அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றான். அவனுக்கும் எதுக்கு போலீஸ் ஹீரோவை சுத்துறாங்கன்னு தெரியல. ஹீரோக்கு டெம்பரவரியா ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தரதா சொல்றான். இப்போதைக்கு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோவும் அசிஸ்டன்ட் சொன்ன ஹோட்டலுக்கு கிளம்புறான். 2 பேரும் ஹோட்டல்ல கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோவோட திங்ஸ் ஏதாவது போலீஸ்க்கு கிடைச்சிருக்கும், அதனாலதான் ஹீரோவை விசாரிக்க வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோ 2வது இறந்த பொண்ணை பார்த்ததே இல்லையா, அப்புறம் என்ன எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் மட்டமா பேசுறான். முதல்ல செத்து போன பொண்ணை எவனை ஃபாலோ பண்ணியிருக்கான். அதை ஹீரோ கிட்ட சொன்னா அவளோட ஃப்ரெண்டையே இன்னும் போலீஸ் என்கொயரி பண்ணல. இவங்க எப்ப அதை விசாரிச்சு எப்போ உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கன்னு ஹீரோ கடுப்புல பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த கேஸ்ல போலீஸ் நம்பினா வேலைக்காகாதுன்னு. அன்னைக்கு நைட்டு ஆர்டிஸ்டோட மியூசியம்ல 4-5 பொண்ணுங்க அடுத்து வரப்போற ஒரு பெயிண்டிங் ஷோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
ஒரு பொண்ணு ஆர்டிஸ்டோட ரீசெண்டான பெயிண்டிங்கை ரொம்ப பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு போறா. போகும்போது இந்த ரீசன்ட் பெயிண்டிங்ல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டே போறா. இந்த பெயிண்டிங் ஷோ பத்தின விளம்பரத்தை ஹேக்கரும் அவனோட லேப்டாப்ல பாக்குறான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை வருது. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கிற அட்மின் லேடியை போய் பார்க்கறான். அவளை இந்த ஷோக்கு இன்வைட் பண்றான். அவளும் ஆர்டிஸ்டோட ஃபேன் தானே, அதனால உடனே ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோ 2வது செத்து போன பொண்ணோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட என்கொயரி பண்றான். எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறான். ஒரு அபார்ட்மெண்ட்ல என்கொயரி முடிச்சுட்டு கிளம்புறான். அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீடை காட்டுறாங்க. இது ஸ்டார்டிங்ல பார்த்த துணிக்கடையில வேலை பார்க்கறவனோட வீடு. இவன் இப்பயும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் செத்து போனால ஒருத்தி அவளோட போட்டோஸை கம்ப்யூட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்பயும் இவனை பத்தி வேற எந்த டீட்டெயில்ஸும் காட்டல. ஹீரோ அந்த ஏரியால இருக்கிற ஒரு லேடி கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கான். 2வது செத்து போன பொண்ணுக்கு மேரேஜ் லைஃப் ஹாப்பியெல்லாம் இல்லையா. அவளுக்கு பார்ல வேலை பார்க்குற ஒருத்தன் கூட இல்லிசிட் அஃபேர் இருக்கிறதா அந்த லேடி சொல்றா. பார் ஓனர் நியூஸை கேட்டதும் ஃப்ரீஸ் ஆனதுக்கு இதுதான் காரணம் போல. அவன் பாரை க்ளோஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அங்க வந்துடுறான். என்ன ட்ரிங்க் வேணும்னு பார் ஓனர் கேட்க 2வது செத்து போன பொண்ணோட பேரை சொல்லி அவன் என்ன சாப்பிடுவாளோ அதே ட்ரிங்க்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா ஹீரோக்கு தெரியாது இவன் தான் அவ லவ்வர்னு. ஆனா இந்த ஏரியால இருக்கிற பாரும் இது ஒண்ணுதான். அதனால நீ தான் அந்த லவ்வர்னு போட்டு வாங்க ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் பார் ஓனர் இல்லைன்னு சொன்னாலும் அப்புறமா ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிறான். ஸோ ஹீரோ யூஸ் பண்ண ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோ நினைச்ச மாதிரி பார் ஓனருக்கும் இந்த மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளுக்கு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை. பார் ஓனர் ஆறுதலா பேச 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மர்டர்ல விக்டிம்க்கு கால் பண்ணது யாரு, ஃபாலோ பண்ணது யாருன்னு ஹீரோவால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 2வது கேஸ்ல விக்டிமோட லவ்வரை பிடிச்சா ஏதாவது தெரியும்னு நினைச்சான். ஆனா இப்ப அதுவும் யூஸ் இல்லாம போகுது. இப்ப ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் ஷோல ஹேக்கரும் அட்மின் லேடியும் இருக்கிறத காட்டுறாங்க. அட்மின் லேடி பெயிண்டிங்ஸை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹேக்கரு அட்மின் லேடியை ரசிச்சிட்டு இருக்கான். அப்ப அட்மின் லேடி ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்ஸை பத்தி சில விஷயம் கேட்க அதுக்கு தப்பா ஹேக்கர் பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தான் அட்மின் லேடிக்கு தெரியுது ஹேக்கருக்கு பெயிண்டிங்கை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. தன்னை இம்ப்ரெஸ் பண்ணதான் ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்கான்னு. அட்மின் லேடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியே வரா. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ரெட் கலர்ல தண்ணி மாதிரி வெளியே வருது. என்னன்னு டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க ஒரு பொண்ணு இறந்து கிடக்கா. அவ வாயில மண்ணை போட்டு அடைச்சிருக்கான் கில்லர். இத பார்த்த அட்மின் லேடி அலறா. இது கில்லரோட 3வது கொலை. இதுவும் நியூஸ் பேப்பர்ல வருது. ஒரு சின்ன பொண்ணை ஸ்டார்டிங்ல காட்டினாங்களே, ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு கூட கால் பண்ணுவாளே, அந்த பொண்ணு இந்த நியூஸை படிச்சுட்டு ஒரு போட்டோவை பாக்குறா. அந்த போட்டோல இந்த சின்ன பொண்ணு, ஆர்டிஸ்ட், அப்புறம் இன்னொரு லேடி 3 பேர் இருக்காங்க. ஆர்டிஸ்ட பார்த்து அப்பான்னு சொல்லி அழுகிற இந்த சின்ன பொண்ணு. ஆர்டிஸ்ட பார்த்தா வயசான தாத்தா மாதிரி இருக்கான். இந்த பொண்ணை பார்த்தா 12 வயசு மாதிரி தான் இருக்கு. எப்படி அப்பான்னு சொல்றான்லாம் தெரியல. சீரியல் கில்லர் கேஸ் ரொம்ப பரபரப்பாகுது. இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் கண்டுபிடிச்சத அவனோட சீனியருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் விக்டிம் கிட்ட லிவரை காணோம், 2வது விக்டிம் கிட்ட கிட்னியை காணோம், இப்ப 3வது விக்டிம் கிட்ட லங்ஸை காணோம்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் விக்டிம் கிட்ட லிவரை எடுத்துட்டு தண்ணி இருக்கிற பாக்கெட்டை வச்சுட்டு போனான். 3வது விக்டிம் வாயில மண்ணை போட்டுட்டு போயிருக்கான் கில்லர். இதெல்லாம் எதுக்கு பண்றான்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் தெரியலனாலும் ஹீரோ வீட்டுக்கு ஒரு பொண்ணு போனதையும் கிரைம் சீன்ல ஹீரோவோட பெண் இருந்ததையும் வச்சு ஹீரோவை சந்தேகப்படுறதா சொல்றான் இன்னொரு இன்ஸ்பெக்டர். 3 கொலை நடந்துருச்சு. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு வீட்டுக்கு வரான். அந்த வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறான். இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தனை தான் ஹீரோ இப்ப பார்க்க வந்திருக்கான். அவனை பார்த்தாலே பயம் வருது. அந்த அளவுக்கு டெரரா முகத்தை மூடிட்டு ஒரு சேர்ல உட்காந்துருக்கான். உடம்ப நிறைய பெல்ட்டை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. சைட்ல ஒரு பாட்டில்ல பிளட் ஏறிட்டே இருக்கு. இவனும் ஒரு சீரியல் கில்லர் தான். ஆனா பொண்ணுங்களை கொலை பண்ற சீரியல் கில்லர் இல்ல, குழந்தைங்களை கொலை பண்ற சீரியல் கில்லர். 15 வருஷத்துக்கு முன்னாடி இவனை பிடிச்சது ஹீரோ தான். இவன் இது வரைக்கும் 6 குழந்தைங்களை கொலை பண்ணியிருக்கான். அதுல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட அப்பா தான் இந்த கில்லர் மேல மண்ணெண்ணையை ஊத்தி தீய வச்சிருக்கான். அதனாலதான் உடம்பெல்லாம் வெந்து போய் இந்த குளத்துல இருக்கான் இந்த சீரியல் கில்லர். இந்த சீரியல் கில்லரோட அப்பா பெரிய பணக்காரன் போல. அதனால வீட்லயே அவனுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செட்டப் பண்ணி இங்கேயே இருக்கான். அவனோட முகமும் அந்த இன்சிடென்ட்ல டேமேஜ் ஆயிருக்கும். ஆனா அவன் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தனக்குன்னு ஒரு புது முகத்தை வாங்கிட்டு தான் சொல்லி அதை ஹீரோக்கும் காட்டுறான். ஹீரோ எதுக்கு இங்க வந்திருக்கான்னா இப்ப கொலை பண்ணிட்டு இருக்கிற சீரியல் கில்லரை பத்தி இந்த கில்லர் கிட்ட ஒப்பீனியன் கேட்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இந்த கில்லர் சொல்லுவான்னு பார்த்தா அவன் ஹீரோக்கு 2 க்ளூவை கொடுக்குறான். க்ளூ கேட்க கவிதை மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னா, உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுறது அவனுக்கு அப்படி தெரியாது. அதாவது நமக்கு முட்டாள்தனமா தெரியுற ஒரு விஷயம் கில்லருக்கு நார்மலான விஷயமா தெரியும். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. 2வது க்ளூ என்னன்னா, கொடூரமான கனவு சொர்க்கத்துல தான் இருக்குன்னு சொல்றான். இது என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயத்த பண்ற கில்லர் பெரிய இடத்துல இருக்கிறவனா தான் இருப்பான்னு அர்த்தமா. ஹீரோ க்ளூவை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப ஹேக்கரை பார்ப்போம். ஆஃபீஸ்ல இருக்கான். அப்ப அட்மின் லேடி ஹேக்கருக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாமான்னு கேட்குறா.
ஆனால் ஹேக்கர் வேலை இருக்குன்னு சொல்ல, சரி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு லேப்டாப்போட வாங்கன்னு சொல்லிட்டு அட்மின் லேடி திரும்பி யாரையோ பார்த்து சிரிக்கிறா. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா அட்மின் லேடி ஹேக்கரை வர சொன்னது ஹீரோ தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு. ஹீரோக்கு ஹேக்கரோட ஹெல்ப் தேவைப்படுது, அதான் அட்மின் லேடியை விட்டு அவனுக்கு கால் பண்ணி ஹோட்டலுக்கே வர வச்சிருக்கான். ஹேக்கர் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றான், ஆனால் ஹீரோ அவனை விடுறதால ரூம்க்கு இழுத்துட்டு போறான். இதை ரிசப்ஷனில் 2 பேர் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இது வரைக்கும் செத்து போன பொண்ணுங்களோட மெயிலும் ஃபோன் நம்பரையும் ஹேக் பண்ணி அதுலேருந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு ஒரு யோசனை வந்திருக்கு. அதான் ஹேக்கரை வர வச்சிருக்கான். ஹேக்கர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோ ஹேக்கரை கூட்டிட்டு போய் இந்த ஹோட்டல் மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு வாட்டர் டேங்க்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல 3வது கொலை நடந்த இடத்த காட்டுறாங்க. ஒரு கிளீனர் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து ஒரு லைட்டர் எடுக்கிறான். அதுல ஹீரோவோட ஃபுல் நேம் இருக்கு. ஹீரோவோட பேனா 2வது கொலை நடந்த இடத்துல இருந்துச்சு. இப்ப அவனோட லைட்டர் 3வது கொலை நடந்த இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. இதே நேரம் இன்ஸ்பெக்டர் துணிக்கடையில வேலை பார்க்கறவனை விசாரிக்க அவன் வீட்டுக்கு வரான். அவங்க அரெஸ்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் என்கொயரிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் ஹேக்கரும் ஒரு வழியா போலீஸ் கிட்ட மாட்டாம ஹோட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகி நேரா பார் ஓனரை பார்க்க வராங்க. பார் ஓனரும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். அங்கிருந்து டிவி நியூஸை பாக்குறாங்க. துணிக்கடையில வேலை பார்க்குற வீட்டுக்கு போலீஸ் என்கொயரி பண்ண போனாங்கல்ல, அங்க அவன் வச்சிருந்த வீடியோஸை பார்த்துட்டாங்க போல. முதல்ல செத்து போன பொண்ணோட போட்டோஸும் அவங்கிட்ட இருந்துச்சுல, அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஹேக்கர் இதை பார்த்துட்டு இவன் தான் கில்லரா இருக்கணும்னு சொல்றான். அப்ப இந்த சீரியல் கில்லர் சொன்ன க்ளூஸை ஹீரோ ரீகால் பண்ணி பார்க்கறான். துணிக்கடையில வேலை பார்க்கறவன் செய்யற பைத்தியக்காரத்தனா பொண்ணுங்களோட வீடியோஸையும் போட்டோஸையும் திருட்டுத்தனமா பார்க்கறது. இந்த மாதிரி பொண்ணுங்களை திருட்டுத்தனமா பார்க்கறவனுக்கு கொலை பண்ற அளவுக்கு தைரியம் இருக்காது, தேவையும் இருக்காது. அதோட இந்த மாதிரி வீடியோ பார்க்கறவன் எதுக்கு லிவர் கிட்னி எடுத்துட்டு போகணும்? இந்த கொலைகளை பண்ணியிருக்க கில்லரு பொண்ணுங்களை ஃபாலோ பண்றவன் திருடின ஆர்கன்ஸை வச்சு ஏதோ பண்றான்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்ப ஆர்கன்ஸை வச்சு பிளாக் மேஜிக் மாதிரி மந்திரம் பண்றது ஞாபகத்துக்கு வருது. ஹேக்கர் கிட்ட கில்லர் இது வரைக்கும் பண்ணதை ஒன்னொன்னா சொல்லி பார்க்கறான். ஃபர்ஸ்ட் விக்டிமோட லிவர் எடுத்துட்டு எதுக்கு தண்ணியை வைக்கணும்? ஏன்னா லிவருக்கும் தண்ணிக்கும் லிங்க் இருக்கு. செகண்ட் மர்டர்ல கிட்னியை எடுத்துட்டு தூக்கில் தொங்க விட்டுருப்பான். தூக்கில் தொங்க விட்டதை காத்தோட லிங்க் பண்றான். ஏன்னா கிட்னிக்கும் காத்துக்கும் லிங்க் இருக்கான். ஹேக்கர் கிட்ட 3வது கொலை நடந்த இடத்துல நீ இருந்தேல, அங்க மண் எங்கேயாச்சும் இருந்துச்சான்னு ஹீரோ கேக்குறான். ஹேக்கரு ஆமா அந்த பொண்ணோட வாயில மண் இருந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோ 3வது கொலை நடந்ததுல காணாம போன லங்ஸையும் மண்ணையும் லிங்க் பண்றான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு ஹீரோ சொல்லல. சைனீஸ்காரங்க காக்யோலின்னு சொல்ற மாதிரி ஜாப்பனீஸ் கோதாயின்னு ஒரு ட்ரெடிஷ்னலான நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சில ஆர்கன்ஸ்க்கு இயற்கையோட சக்தி இருக்கிறதா நம்புறாங்க. ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி ஆர்டிஸ்ட் இப்போ உயிரோட தான் இருக்கானான்னு கேட்குறான். அசிஸ்டன்ட் ஆமான்னு சொல்றான். ஹீரோ ஹாப்பியா கண்ணடிக்கிறதுலேருந்தே தெரியுது ஏதோ ஒரு முக்கியமான க்ளூவை கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து லைப்ரரி போறான். அங்க போய் சில புக்ஸை ரெஃபர் பண்றான். ஆர்டிஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய புக்ஸை படிக்கிறான். ஆர்டிஸ்டோட ஒய்ஃப் சூசைட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒரு ஜெர்மன் ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து பெயிண்டிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஜெர்மன் ஆர்டிஸ்டுக்கு மெடிக்கல் நாலேஜ், சயின்ஸ், ரிலீஜியன் எல்லாத்துலயும் நாலேஜ் இருக்கிற பெரிய கை தான் போல. அவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டிஸ்ட் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சான். அந்த ஜெர்மன் ஆர்டிஸ்ட் என்ன சொல்வாராம், மனுஷங்களோட உடம்பு ஒரு கூடு மாதிரி தானாமா, அதுக்கு எப்ப வேணாலும் நம்ம உயிர் கொடுத்துக்கலாம்னு சொல்வாராம். ஹீரோ இதை படிக்கும்போது இந்த கில்லர் சொன்ன 2வது க்ளூ ஞாபகம் வருது. கொடூரமான கனவு சொர்க்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுவான்ல, அதை நினைச்சு பாக்குறான். அதாவது ஒரு மோசமான கான்செப்ட் இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த க்ளூவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிறனால அடுத்த ஸ்டெப்பா இன்னொரு டிடெக்டிவை மீட் பண்றான். இவ ஒரு சீன்ல ஹீரோ கிட்ட பேசினதை நம்ம பார்த்தோம். ஹீரோ கிட்ட கூட ஏதாவது ஹெல்ப் இருந்தா கேளுன்னு சொல்லியிருப்பா. ஹீரோ அவகிட்ட ஆர்டிஸ்டுக்கு யாயா கூட பழக்கம் இருக்கு, எந்த மாதிரி ஆளுங்க கூட லிங்க் இருக்குன்னு அவளை விசாரிக்க சொல்றான். அப்புறம் பாருக்கு போறான். பார் ஓனர் இல்ல. அவன் டெம்பரரியா தங்க கொடுத்த ரூம்குள்ள போறான். உள்ள யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுது, அதனால மெதுவா நடக்கிறான். ஹீரோ நினைச்ச மாதிரியே பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். ஹீரோ பதிலுக்கு சண்டை போட கில்லர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவ்வளோ நாள் போலீஸ் தான் தேடிட்டு இருந்தாங்க, இப்ப கில்லரும் ஹீரோ பின்னாடி வரான். அதனால ஹீரோ ஹேக்கரை பார்க்க அவன் ஆஃபீஸ்க்கு போறான். இதே நேரம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நியூஸ் வருது. 3வது கொலை நடந்த இடத்துல கிடைச்ச லைட்டர்ல ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஹீரோ தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. மொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ ஒரு லேடி டிடெக்டிவ் கிட்ட ஆர்டிஸ்ட பத்தி விசாரிக்க சொன்னான்ல, அவ ஒரு காப்பகத்துக்கு போறா. அங்கதான் இந்த சின்ன பொண்ணு இருக்கா. நீ ஆர்டிஸ்டோட பொண்ணு தானேன்னு பேச்ச ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் போலீஸ் ஹீரோவை வலை வீசி தேடுறாங்க. இங்க ஆர்டிஸ்டோட பொண்ணு இந்த லேடி கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா ஹேக்கரோட ஆஃபீஸ்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். ஹேக்கர் பதறி போய் இங்க என்னடா பண்றேன்னு கேட்க,
எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும்னு ஹீரோ சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஆஃபீஸ் பில்டிங்கை போலீஸ் சுத்தி வளைச்சிட்டதா ஒரு ஸ்டாஃப் சொல்ல, ஹீரோ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஹேக்கரை கத்தி முனையில பிடிச்சிட்டு போறான். போலீஸ் சேஸ் பண்ண ஹீரோ ஹேக்கரையும் கார்ல கூட்டிட்டு வேகமா போறான். கார்ல போகும்போதே லேடி டிடெக்டிவ் கால் பண்றா. இது வரைக்கும் செத்து போன 3 பொண்ணுங்களும் ஆர்டிஸ்டோட தீவிர ரசிகைகளாம். அதை தவிர வேற எந்த ஒற்றுமையும் இல்லையா. ஆர்டிஸ்டுக்கு ஒரு இல்லிசிட் அஃபேர் இருக்குதான். அது தெரிஞ்சனாலதான் ஆர்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த அஃபேருக்கு பிறந்த குழந்தைய தான் இப்ப இந்த லேடி மீட் பண்ணிட்டு பேசிட்டு வரா. ஹீரோ அவகிட்ட ஆர்டிஸ்டோட வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு அசிஸ்டன்ட்க்கும் அட்மின் லேடிக்கும் கால் பண்றான். ஆனா யாருமே கால் அட்டன் பண்ணல. அதனால அவனே ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு போறதா முடிவெடுக்கிறான். இப்ப ஆர்டிஸ்டோட வீடை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. ஆர்டிஸ்ட் அங்க வராரு. அவர் வந்தது தெரிஞ்சு அந்த பொண்ணு திரும்புறா. பார்த்தா அட்மின் லேடி. ஹீரோ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தவ இப்ப ஆர்டிஸ்டோட வீட்டுல இருக்கா. அப்ப இவ தான் சீரியல் கில்லரா இல்ல சீரியல் கில்லருக்கு ஹெல்ப் பண்றவளா? கொஞ்ச நேரத்துல பார்த்தலாம். ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும்போது டிடெக்டிவ் லேடி மறுபடியும் கால் பண்றா. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆர்டிஸ்டுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அவன் இப்ப பெரிய ஆளா இருப்பான்னு சொல்றா. ஹீரோ பேர் என்னன்னு கேட்க அவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் பேரை சொல்றா. என்னடா அசிஸ்டன்ட் பேரை சொல்றான்னு ஹீரோ யோசிக்கிறான். பழச ரீகால் பண்ணி பாக்குறான். ஃபர்ஸ்ட் செத்து போன பொண்ணு ஹீரோவை பார்க்க அவன் வீட்டுக்கு வருவாள்ல, அவளை அனுப்பிட்டு ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவான். அப்ப அசிஸ்டன்ட் பேசும்போது ஒரு ட்ரெயின் ஓடுற சத்தம் கேட்கும். இவங்க ஊர்ல மிட் நைட் 1:15 ட்ரெயின் ஓடுறது ஹீரோவோட ஏரியால தானா. அசிஸ்டன்ட் தங்கி இருக்கிற ஏரியால அந்த டைம்ல ட்ரெயின் சர்வீஸே கிடையாதான். அப்பனா ஹீரோ வீட்ல இருந்து அந்த பொண்ணு வெளியே போகும்போது அசிஸ்டன்ட் ஹீரோவோட ஏரியால தான் இருந்திருக்கான். இதை வச்சு பார்த்தா ஆர்டிஸ்டோட பையன் தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட். அவனுக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட மெயின் கல்பிரேட்டாவும் அவருக்கு அட்மின் லேடியும் அசிஸ்டன்ட்டும் ஹெல்ப் பண்ண மாதிரி காட்டினாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்சு என்னன்னா, அட்மின் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட நீ ஆர்டிஸ்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றா. அப்ப நான் அட்மின் லேடிய பொய் சொல்லி அசிஸ்டன்ட் இங்க வர வச்சிருக்கான். இவ சஸ்பெக்ட் கிடையாது, விக்டிம்னு இப்பதான் தெரியுது. நீ வீடை சுத்தி பாரு, நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மாடிக்கு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாடியில இருந்து சத்தம் வர பெயிண்டிங்கை பார்த்து ரசிச்சிட்டு இருந்த அட்மின் லேடி அசிஸ்டன்ட் பேரை சொல்லிக்கிட்டே மாடிக்கு போறா. அங்க ஆர்டிஸ்டோட டிராயிங் ரூம் இருக்கு. அதுக்குள்ள போறா. அங்க ரத்தமும் சதையுமா இருக்கு. அதை வச்சு வரைஞ்ச பெயிண்டிங்ஸும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவ பாத் டப்பை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள ஒரு அழுகி போன டெட் பாடி இருக்கு. அதை பார்த்து பயந்து கத்துறா. அப்ப அசிஸ்டன்ட் உள்ள வந்து அட்மின் லேடிய ஒரே அடி அவ மயங்கி விழுந்துடுறா. அப்படியே அசிஸ்டன்ட் பெயிண்டிங் கிட்ட வரான். இப்ப அவனோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் இப்ப சின்ன வயசு பையனா இருக்கான். அவனோட அம்மா படுத்த படுக்கையா இருக்கா. பக்கத்துல ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கான். அப்ப அவங்க அம்மா நான் சாகக்கூடாது, எனக்கு சாகா வர வேணும்னு ஆர்டிஸ்ட் கிட்ட கேக்குறா. அம்மா இறக்கவும் ஆர்டிஸ்ட் ஜெர்மன்காரன் கூட சேர்ந்து சில அமானுஷ்யமான விஷயத்த கத்துக்கிறாரு. அனிமல்ஸை கொண்டு அதோட சதையை அரைச்சு ஒரு பெயிண்டிங்கை வரைகிறாரு. அந்த அம்மாவோட டெட் பாடியை பாத் டப்ல வச்சு அதுக்கு உயிர் கொடுக்க நினைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தான் அசிஸ்டன்ட் வளர்ந்து வந்திருக்கான். இவன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் அம்மாக்கு உயிர் கொடுக்க முடியல. இந்த கேப்ல தான் ஆர்டிஸ்ட் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணது, அந்த பொண்ணு கூட சேர்ந்து இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிட்டதெல்லாம். அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணி பார்க்கறான். ஆனா அம்மா இன்னும் வரவே இல்லை. இங்கேதான் ஒரு கதையில பெரிய ட்விஸ்டே. அப்பாவோட டெக்னிக்ல ஒரு குறை இருக்கிறதா ஃபீல் பண்றான். அதனால என்ன பண்றான், ஒரு நாள் அப்பாவையே அசிஸ்டன்ட் கொலை பண்ணிடுறான். அப்பா இறந்தாலும் தன்னை அப்பா மாதிரியே ஒரு பெரிய ஆர்டிஸ்டா நினைச்சு பைத்தியமாயிடுறான். அதான் இப்ப ஆர்டிஸ்ட் மாதிரி முடிய வச்சுக்கிட்டு அட்மின் லேடியை மிரட்டிட்டு இருக்கான். அப்பாவை இவன் தானே கொன்னா, வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இவன் பெயிண்டிங் வரைஞ்சு அதை ஆர்டிஸ்ட் பேர்லயே மியூசியம்க்கும் அனுப்புறான். அதை தான் ரீசெண்டா டிஸ்பிளே பண்ணி ஷோ நடத்தினாங்க. இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹேக்கரோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஏன் இப்படி முட்டாள் மாதிரி நடந்துக்கிறேன்னு ஹீரோ கேட்க அசிஸ்டன்ட் இப்பதான் எப்படி விக்டிம்ஸை செலக்ட் பண்ணாங்கிறத சொல்றான். அசிஸ்டன்ட் வரைஞ்ச பெயிண்டிங்ஸை பார்த்த ஆர்டிஸ்டோட ஃபேன்ஸுங்க பெயிண்டிங் நல்லா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஸ்டோட பழைய பெயிண்டிங்ஸ் அளவுக்கு இது இல்லைன்னு இன்னொருத்தி சொல்லுவா. இந்த மாதிரி பேசின 3 பேரை தான் அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அட்மின் லேடியை செலக்ட் பண்ணதுக்கும் இதே தான் காரணம். சரி, இவங்களை கொண்டு கிட்னி லிவர் லங்ஸ் எல்லாம் எடுத்தான்ல, இப்ப அட்மின் லேடியை கொல்ல போறது ஹார்ட்டுக்காகவான். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறான்னு பார்த்தா ஆர்டிஸ்ட் அனிமல்ஸோட பெயிண்டிங்கை வச்சு பண்ண ட்ரிக்கை அசிஸ்டன்ட் மனுஷங்களோட பாடி ஆர்கன்ஸை வச்சு பண்ண பிளான் பண்ணியிருக்கான். ஜெர்மன் ஆர்டிஸ்ட்டை பத்தி ஹீரோ லைப்ரரியில படிக்கும்போது நம்ம ஊர்ல ஐம்பூதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜப்பான்ல நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு 4 இயற்கை சக்திகளோட தன்மை இருக்கிற இந்த 4 பாடி ஆர்கன்ஸை வச்சு பெயிண்டிங் பண்ணா இறந்தவங்களோட உயிரை திரும்ப கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பான். ஆர்டிஸ்ட் அனிமல்ஸோட ஆர்கன்ஸை வச்சு ட்ரை பண்ணதை ஒரு ஸ்டெப் மேல போய் அசிஸ்டன்ட் ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸை வச்சு ட்ரை பண்ணியிருக்கான். இவன் செய்யறது பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும்
இவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிடெக்டிவ் கிட்ட தானே, அதனால தான் பிளானை பக்காவாக போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் விக்டிம் மியூசியம்க்கு வந்து குறை சொல்லும்போது அசிஸ்டன்ட் தான் ஹீரோவோட அட்ரஸை கொடுத்து அனுப்பியிருப்பான். அவள் ஹீரோ வீட்டிலேருந்து வரும்போது அவளை கொலை பண்ணி லிவர் எடுத்துகிட்டு போனான். ரெண்டாவது விக்டிம் பார் ஓனர் கிட்ட பெயிண்டிங்கை பற்றி குறை சொல்லும்போது அசிஸ்டன்ட் அதை ஒட்டு கேட்டிருக்கான். அவளை கொலை பண்ணுறதுக்கு முன்னால் ஹீரோவோட வீட்டுக்கு போய் ஹீரோவோட லைட்டரையும் பேனாவையும் திருடிட்டு வந்து ரெண்டாவது கொலையை பண்ணி கிட்னியை எடுத்துட்டு ஹீரோவோட பேனாவை போட்டுட்டு போயிருக்கான். மூணாவது பொண்ணு மியூசியமில் குறை சொல்லிக்கிட்டே நடப்பால, அப்போ அசிஸ்டன்ட் தான் அவளை கிராஸ் பண்ணி போவான். அவளையும் கொலை பண்ணி லங்ஸை எடுத்துட்டு ஹீரோவோட லைட்டரை போட்டுட்டு போயிருக்கான். ஹீரோக்கு ஆர்டிஸ்ட் மேலே சந்தேகம் வரும்போது அசிஸ்டன்ட்க்கு தான் கால் பண்ணி ஆர்டிஸ்ட் உயிரோட இருக்காரான்னு கேட்பான்ல. ஹீரோக்கு ஆர்டிஸ்ட் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரியவும் அசிஸ்டன்ட் ஹீரோவை கொலை பண்ண பாருக்கு போயிருக்கான். ஹீரோ அசிஸ்டண்ட்டை ஏமாத்த ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. அப்போ ஆர்டிஸ்டோட பொண்ணை லேடி டிடெக்டிவ் கூட்டிகிட்டு வரா. நீ அப்பா இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அசிஸ்டன்ட் கொஞ்சம் தடுமாறுறான். அப்போ ஹீரோ அசிஸ்டண்ட் அட்டாக் பண்ண 2 பேரும் சண்டை போடுறாங்க. அசிஸ்டண்ட்டு ஹீரோவை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். அப்புறம் ஹேக்கரும் லேடி டிடெக்டிவும் அசிஸ்டன்ட் கூட சண்டை போடுறாங்க. அசிஸ்டண்ட்டை ஆல்மோஸ்ட் மடக்கிடுறாங்க. அப்போ ஆர்டிஸ்டோட பொண்ணு அசிஸ்டண்ட்டோட கத்தியை எடுத்து அப்பா கொன்னதுக்கு பழிவாங்க அசிஸ்டண்ட்டை குத்திடுறா. கேஸ் முடியுது. அட்மின் லேடியை காப்பாற்றிடுறாங்க. ஹேக்கர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹீரோ கூட டிடெக்டிவ் வேலையில் ஜாயின் பண்ணுறான். இதோட படம் முடியுது. இந்த படத்தில் வர சில கன்ஃபியூசிங் சீன்ஸை மட்டும் லாஸ்ட்டில் சொல்லலாம்னு நினச்சேன். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு இறந்த பொண்ணை பற்றி ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது அவளோட ஆவி ஹீரோ கூட இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த 2 சீனுக்கு அப்புறம் அதை பற்றி காட்டவும் மாட்டாங்க, எதுக்கு அவளை காட்டினாங்கன்னு சொல்லவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோ அசிஸ்டன்ட் கூட கிளைமேக்ஸில் சண்டை போடுவான்ல, அப்போ ஹீரோவோட எல்லா வரலையும் அசிஸ்டன்ட் கட் பண்ணிடுவான். ஆனால் லாஸ்ட் சீனில் ஹீரோக்கு எல்லா வரலும் மறுபடியும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த படத்தோட டீட்டெயில்ஸும் முடியுது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு படத்தோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.